அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் திருக்குறள் அதிகாரம் 14 ஒழுக்கமுடைமை அதை பற்றி பார்க்க போகிறோம். திருவள்ளுவர் திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படி 3 பிரிவை பிரிச்சிருக்கிறாரு. அந்த அறத்துப்பாலை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். அறத்துப்பால் மொத்தம் 4 பிரிவாக பிரிச்சிருக்கிறாரு. பாயிரம், இல்லறவியல், துறவறிவியல், ஊழியல் அப்படின்ட்டு. இந்த பாயிரம் 4 அதிகாரம் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். இல்லறவியல் 5 இல்வாழ்க்கை, 6 வாழ்க்கை துணைநலம், 7 மக்கட்பேறு, 8 அன்புடைமை, 9 விருந்தோம்பல், 10 இனியவை கூறல், 11 செய்நின்று அறிதல், 12 நடுநிலைமை, 13 அடக்கமுடைமை. இது எல்லாத்தையும் தனித்தனி வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க ஸ்பிரிச்சுவல் அருள் யூடியூப் சேனலில் போய் பார்த்துலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதிகாரம் 14 ஒழுக்கமுடைமை. வாங்க ஒழுக்கமுடைமையில் திருவள்ளுவர் என்ன சொல்ல வராருன்னு பார்க்கலாம். அதிகாரம் 14 ஒழுக்கமுடைமை. நல்லொழுக்கத்தோடு வாழ்தல். நல்லொழுக்கத்தோடு இருக்கணும். அப்படி நல்லொழுக்கத்தோடு இருந்தால் என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த அதிகாரத்தில் 14 அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்ல வர்றாரு. நல்லொழுக்கத்தை உயிரை விட சிறந்ததாக போற்ற வேணுங்கிறார் வள்ளுவர். இந்த அதிகாரத்தில் நல்லொழுக்கம் அதை நம்ம உயிரை விட பெருசாக மதிக்கணும் அப்படிங்கிறார். எந்த மாதிரி கஷ்டம் வந்தாலும் நல்ல பழக்க வழக்கம், நல்லொழுக்கத்தை கைவிடவே கூடாது அப்படிங்கிறார். நல்லொழுக்கங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சான்றோருக்கு நல்லொழுக்கத்தை எப்பயும் தவற விட மாட்டார்கள். நல்லொழுக்கத்தை தவற மாட்டார்கள் சான்றோர்கள் அப்படிங்கிறார். நல்லொழுக்கம்தான் நன்மை தரும், உயர்வை தரும். தீயொழுக்கமானது துன்பத்தை தரும், பழியை தரும், கெடுதலை தரும் அப்படின்னு இந்த 14வது அதிகாரத்தில் ஒழுக்கமுடைமையில் நல்லொழுக்கத்தோடு வாழ்ங்க, நல்லொழுக்கம்தான் சிறந்தது, அதை உயிரை விட பெரியதாக போற்றி பாதுகாக்கணும், அந்த நல்லொழுக்கத்தோடு நடக்கணும், அது நல்லொழுக்கத்தோடு இருந்தால் தான் உயர்வை தரும். உயர்குடியுடைய மக்களுடைய இயல்பு நல்லொழுக்கம்தான் அப்படின்னு நல்லொழுக்கத்தோடு இருக்குன்னு வலியுறுத்துகிறார் 10 குறள் மூலிமா. நான் முதல் சொன்ன மாதிரி நம்மளை மாதிரி சாதாரண ஆளுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாது, 10 தடவை சொன்னாதான் புரியும். அதுவும் ஒரே மாதிரி சொன்னால் புரியாது, 10 விதமாக சொன்னாதான் புரியும்ட்டு நல்லொழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். நல்லொழுக்கத்தை உயிரை போல போற்ற வேண்டும். நல்லொழுக்கம்தான் உயர்வையும் சிறப்பையும் தரும். தீயொழுக்கம் தீராத பழியையும் தீராத துன்பத்தையும் நரகத்திலையும் கொண்டு போய் சேர்க்கும் என்று நம்மளுக்கு வலியுறுத்துகிறார். அதுதான் இந்த ஒழுக்கமுடைமை அதிகாரம் 14. வாங்க ஒரு குறளாக பார்க்கலாம். திருக்குறள் இல்லறவியல் அதிகாரம் 14 ஒழுக்கமுடைமை. நல்லொழுக்கத்தோடு வாழ்தல். 131 மொத்தம் 13 அதிகாரம் முடிச்சாச்சு. அதாவது 130 குறள் முடிச்சாச்சு. இது 131வது குறள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். நல்லொழுக்கம் புகழையும் பெருமையும் தருவதால் அதை தன் உயிரை விட சிறந்ததாக எண்ணி பாதுகாக்க வேண்டும். நல்லொழுக்கம் தான் சிறப்பையும் புகழையும் பெருமையும் தரும். அதனால் அதை உயிரை விட பெரிதாக எண்ணி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் 131வது குறளில். 132 பரிந்து ஓம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்து ஓம்பி தேரினும் அகுதே துணை. துன்பமே வந்தாலும் நல்லொழுக்கத்தை கைவிடக்கூடாது. எப்படி ஆராய்ந்து பார்த்தாலும் நல்லொழுக்கமே ஒருவனுக்கு சிறந்த துணை. எந்த துன்பம் வந்தாலும் நல்லொழுக்கமாக இருக்கணும். துன்பம் வந்துடுச்சு, கஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு நம்ம நல்லொழுக்கத்தை, உதாரணத்துக்கு நல்லா இருக்கிறோம், ரொம்ப கஷ்டம் வந்துச்சு, பண கஷ்டம் வந்துடுச்சு, அடுத்தவங்க காசு எடுக்கலாம், திருடலாம் அப்படின்னு ஒரு தீய ஒழுக்கத்துக்கு வந்துடக்கூடாது. அதான் அவர் சொல்கிறார், துன்பமே வந்தாலும் நல்லொழுக்கத்தை கைவிடக்கூடாது. எப்படி ஆராய்ந்து பார்த்தாலும் நல்லொழுக்கமே ஒருவனுக்கு சிறந்த துணை. அதுதான் நம்மளுக்கு துணையாக இருக்கும். நல்லொழுக்கம், நல்ல பழக்க வழக்கம் அப்படின்னு 132வது குறளிமா சொல்கிறார். 133 ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும். நல்லொழுக்கமே உயர்குடியின் தன்மை. ஒழுக்கம் தவறினால் அது இழிந்த பிறப்பின் தன்மையாகிவிடும்.
உயர்குடியின் தன்மை நல்லா உயர்குடி அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா நல்லொழுக்கம் இருந்தால் தான் உயர்குடி. உயர்குடியில் இருந்துக்கிட்டு நல்லொழுக்கம் இல்லைன்னா அது உயர்குடியே கிடையாது. ஒழுக்கம் தவறினால் அது இழிந்த பிறப்பின் தன்மையாகும். அதனால் நல்லொழுக்கமாக இருந்தால் தான் உயர்ந்த குடி, நல்லொழுக்கம் இல்லைன்னா உயர்ந்த குடி இல்லை, அது இழிந்த பிறப்பாகிவிடும் அப்படின்னு 133வது குறள் மூலியமாக சொல்கிறார். 134 மரப்பினும் ஒத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்ற கெடும். அந்தணன் வேதத்தை மறந்தால் மீண்டும் கற்றுக்கொள்ளலாம். ஒழுக்கம் கேட்டால் அவன் உயர்குடி என்ற பெருமை கெடும். அந்தணர் வேதத்தை மறந்தால் கூட திருப்பி படிச்சுக்கலாம், அது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அதே அந்தணர்கள் ஒழுக்கம் கேட்டால் அந்த உயர்ந்த குடிங்கிற பெருமை போயிடும். அதனால் இது அந்தணருக்கு சொல்லியிருக்காரு, ஒழுக்கமாக இருக்கணும், இல்லைன்னா அந்த அந்தணருடைய அந்த குடி பெருமையே கெடும் அப்படின்னு 134வது குறள் மூலிமா சொல்கிறார். 135 அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. பொறாமை காரணத்தில் செல்வம் சேராது, அப்படி சேர்ந்தாலும் அது செல்வமாகாது. ஒழுக்கம் இல்லாதவனுக்கு வாளில் உயர்வு வராது, அப்படி வந்தாலும் அது உயர்வாகாது. அவர் என்ன சொன்ன, செல்வம் எங்கே சேருன்னு சொல்கிறார். 135வது குறளில் பொறாமை காரணத்தில் செல்வம் சேராதுங்கிறார். பராமப்படக்கூடாது ஒருத்தங்களை பார்த்து. அப்படி பொறாமப்பட்டோம்னா நம்மளுக்கு செல்வம் சேராது. அதான் சொல்கிறார், பொறாமை காரணத்தில் செல்வம் சேராது, அப்படி சேர்ந்தாலும் அது செல்வமாகாது. அதே போல் ஒழுக்கம் இல்லாதவனுக்கு உயர்வு வராது, புகழ் வராது. ஒருத்தன் ஒழுக்கம் இல்லைன்னா அவனுக்கு புகழ் வராது, அப்படி வந்தாலும் அது உயர்வாகாது அப்படின்னு 135வது குறள் மூலிமா சொல்கிறார். 136 ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படு பாக்கு அறிந்து. ஒழுக்கம் தவறுவதால் வரும் தீமையை உணர்ந்த சான்றோர்கள் நல்லொழுக்க நெறியிருந்து சிறிதும் விலக மாட்டார்கள். நல்லொழுக்கத்திலும் தவறும், தீயொழுக்கம் அதை செய்கிறோம், அது செஞ்சால் நம்மளுக்கு கெடுதல் வரும், தீமை வரும் அப்படின்னு உணர்ந்த சான்றோர்கள், படித்தவர்கள், கற்றோர்கள் நல்லொழுக்க நெறியிருந்து சிறிதும் விலக மாட்டார்கள் அப்படின்னு 136வது குறள் மூலிமா சொல்கிறார். 137 ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. நல்லொழுக்கம் வாழில் உயர்வை தரும், தீயொழுக்கம் வாழில் தீராத பழியை தரும். நல்லொழுக்கம் தான் வாழில் உயர்வை தரும், சிறப்பை தரும். தீயொழுக்கமானது துன்பத்தையும் பழியையும் தரும் நமக்கு அப்படின்னு 137வது குறள் மூலிமா சொல்கிறார். 138 நன்றிக்கு வித்து ஆகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நன்மையை தரக்கூடியது நல்லொழுக்கம், எப்பொழுதும் துன்பத்தை தரக்கூடியது தீயொழுக்கம். நல்லொழுக்கம் என்றுக்கும் நன்மையை தரும், தீயொழுக்கம் என்றும் துன்பத்தையும் பழியையும் தரும் அப்படின்னு 138வது குறள் சொல்கிறார். 139 ஒழுக்கம் உடையவருக்கு உள்ளாவே தீய வலிக்கியும் வாயால் சொல்லலாம். ஒழுக்கம் உடையவர்கள் தங்கள் வாய் தவறையும் கேடு தரக்கூடிய தீய சொற்களை ஒருபோதும் பேச மாட்டார்கள். நம்ம ஒழுக்கமாக இருந்தோம்னா நம்ம வாயிலேருந்து கெட்ட சொல்லே வராது அப்படிங்கிறார். அப்போ ஒருத்தங்க தீய சொல் பேசுகிறாங்கன்னா அவங்க நல்ல ஒழுக்கம் இல்லாதவங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும், வேற ஒன்றும் இல்லை. ஒழுக்கம் உடையவர்கள் தங்கள் வாய் தவறையும் கேடு தரக்கூடிய தீய சொற்களை ஒருபோதும் பேச மாட்டார்கள் அப்படின்னு 139வது குறள் மூலிமா சொல்கிறார். 140 உலகத்தோடு ஒட்டு ஒழுகல், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். எவ்வளவுதான் படித்தவராக இருந்தாலும் உலகப் போக்கை அறிந்து நடக்க தெரியாதவர் கல்லாதவராகவே கருதப்படுவார். 139 குறள் ஒழுக்கமாக இருக்கணும் சொன்னார்லாம். ஆனால் 140வது குறள் என்ன சொல்கிறார்னா, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். எவ்வளவுதான் படித்தவராக இருந்தாலும் உலகை போக்கை அறிந்து நடக்க தெரியாதவர் கல்லாதவராகவே கருதப்படுவார். அதனால் எவ்வளோதான் நம்ம படிச்சிருந்தாலும் ஒழுக்கமாக இருந்தாலும் உலகைப்போக்கையும் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். உலகைப்போக்கை அறிந்து நடக்க, உலகப்போக்கு எப்படி போகுதோ அது புறாவும் நடக்க கற்றுங்க. அப்படி நடக்க தெரியாதவங்க கல்லாதவராகவே கருதப்படுவார். படித்தவங்க மாதிரியே சொல்ல முடியாது. அதனால் படித்தவங்க யாராக இருந்தாலும் எவ்வளோதான் ஒழுக்கமாக நல்லவராக இருந்தாலும் உலகைப்போக்கை பாருங்கள், அது பிறகும் நடக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று வள்ளுவர் இந்த அதிகாரம் 14
நல்லொழுக்கமாக இருக்க வேண்டும். நல்லொழுக்கம்தான் உயர்வையும் சிறப்பையும் தரும். தீயொழுக்கம் என்றுக்கும் தீராத பழியையும் துன்பத்தையும் தரும் என்று வலியுறுத்துகிறார். ஆதலால் நாமும் நல்லொழுக்கத்துடன் இருப்போம், வாழ்வை இனிமையாக கழிப்போம் என்று கூறி இத்துடன் இந்த 14வது அதிகாரத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.